கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படின்ற ஒரு லிட்ரேச்சர் பேஸ்டு நாவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் மித்தாலஜி பேஸ்டு நாவல். நம்ம ஹிந்து மித்தாலஜியில் எப்படி ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற மாதிரி நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி சைனீஸ் சைடில் மேஜராக ஒரு 4 லிட்ரேச்சர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லிட்ரேச்சர் தான் இந்த ஜேர்னி டு த வெஸ்ட்ன்ற லிட்ரேச்சர் நாவல். ஸோ இதில் வந்து நம்ம யாரை ஃபாலோ பண்ண போகிறோம்னா, மங்கி கிங் அப்படின்ற கேரக்டர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான். ஸோ அவருடைய கதையை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏன் வந்து இப்போது இந்த நாவலை சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த மங்கி கிங் கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு பிஎஸ் கேம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. லான்ச் கூட சீக்கிரம் லான்ச் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாக் மித் வுகாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இந்த மங்கி கிங் கேரக்டரை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படின்ற நாவலை சூஸ் பண்ணியிருக்கோம். சைனீஸ் மித்தாலஜியை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தால் இந்த கதையை உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஸோ இந்து மித்தாலஜியில் சத்யாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், இந்த 4 யுகங்கள் இருக்குது. கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சத்யயுகம் பிறக்கும். ஸோ அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். இதே மாதிரி சைனீஸ் மித்தாலஜிலையும் சைக்கிள் இருக்குது. 1,29,600 வருஷம் ஒரு சைக்கிள். ஸோ ஒரு சைக்கிளும் 12 ஃபேஸாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஃபேஸும் வந்து 10,800 வருஷத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. முதல் ஃபேஸில் ஒரு புது சகாப்தம் உருவாகும். அடுத்தடுத்த ஃபேஸில் ஒரு நிகழ்வுகள் நடக்கும். 12வது ஃபேஸில் இந்த உலகமே ஃபுல்லாக, இந்த யூனிவர்ஸே அழிஞ்சு மறுபடியும் அடுத்து புதுசாக ஒரு சைக்கிள் உருவாகும், புதுசாக ஒரு உலகம் உருவாகும், புது ஃபேஸ், அடுத்தடுத்த சைக்கிள் அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் ஃபேஸ் 1 ஆரம்பம், ஒரு புது சகாப்தம் உருவாக போகுது. வாய்டு, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த வாய்டில் புதுசாக ஒரு வெளிச்சம் துளிர் விட ஆரம்பிக்குது. 5,400 வருஷம் கழித்து ஃபேஸ் 1 நடுவில் ஒரு பெருவெடிப்பு நிகழுது. இட்ஸ் அ பிக் பேங். இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் கேலக்சிஸ், கான்ஸ்டலேஷன்ஸ், ஸ்டார்ஸ், காஸ்மிக் கிளவுட்ஸ்னு எல்லாமே உருவாக்கப்படுது. இதோடு சேர்ந்து சொர்க்கமும் உருவானதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. another 5,400 years later ஃபேஸ் 1 முடிவு, ஃபேஸ் 2 ஆரம்பம். இதில் தான் சூரிய குடும்பங்கள் உருவாக ஆரம்பிக்குது. கிரகங்கள் எல்லாம் குளுமையடைய ஆரம்பிக்குது. இன்னொரு 5,400 வருஷம் கழித்து ஃபேஸ் 2 உச்சத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லப்படுற பஞ்சபூதங்களும் உருவாக்கப்படுது. மறுபடியும் ஒரு 5,400 வருஷம் கழித்து ஃபேஸ் 2 முடிவிலையும் ஃபேஸ் 3 தொடக்கமுமான நேரத்தில் தான் பூமியில் சிறிய உயிரினங்கள்லாம் உருவாக்கப்படுது. சொர்க்கமும் பூமியும் ஒன்றிணையுது. இந்த சமயத்தில் சொர்க்கம் புத்துணர்ச்சி பெற்று ஜொலிச்சதாகவும் பூமி செழிப்பாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதிலிருந்து 5,400 வருஷம் கழித்து ஃபேஸ் 3 உச்சத்தில் தான் மனுஷன், விலங்குகள், பறவைகள், அதோட சில பயங்கரமான உயிரினங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதா. என்னடா இவன் உருவாக்கப்படுதுன்றானே, யார் உருவாக்குனது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அக்கார்டிங் டு சைனீஸ் மித்தாலஜி, அவங்கள பொறுத்த வரைக்கும் பேங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காடு, அவர் தான் வந்து அவங்களுடைய மித்தாலஜியில் காட் ஆஃப் கிரியேஷன். ஸோ அவர் தான் ஃபேஸ் 2 உலகம் குளுமையடைதா, அதில் வந்து ஒரு காஸ்மிக் ஈகிள்னு அவர் தன்னைத்தானே உருவாக்கிட்டு பிறந்து வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. ஃபேஸ் 3 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வருஷமாக அவர் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 18,000 வருஷமாக அவர் இதை செஞ்சதில் அவர் வந்து அவரோட சக்தியெல்லாம் இழந்து ஒரு கட்டத்தில் இறந்து போகிறாரு. ஸோ அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் அவருடைய ஒரு பாகங்களும் ஒரு பூமியில் ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை வந்து எடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த பாங்கு அப்படின்ற அந்த காட் ஆஃப் கிரியேட்டரை பற்றி தனியாக நம்ம அடுத்து வர வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா இதுதான் சைனீஸ் மித்தாலஜியை பற்றி இதுதான். ஸோ அந்த பாங்குவோட கிரியேஷன்ஸ்னால உருவான பூமியை வந்து 3 எம்பரர்ஸ் ஒழுங்குபடுத்துகிறாங்க. 5 ரூலர்ஸ் மக்களுக்கான சட்டத்திட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. அந்த வகையில் பூமி 4 பெரிய கண்டங்களாக பிரிக்கப்படுது.
So number 1, the eastern continent of superior body. Number 2, the western continent of cattle gift. Number 3, the southern continent of Jammu. அப்புறம் 4வது the northern continent of Kuru. ஸோ இந்த 4 காண்டினென்ட்ஸ் தான் மேஜர் காண்டினென்ட்ஸ். ஸோ இந்த நாவலில் வந்து நம்ம வந்து இந்த ஈஸ்டர்ன் காண்டினென்ட் ஆஃப் சுப்பீரியர் பாடி அப்படின்ற இடத்துலேருந்து கதையை ஆரம்பிக்க போகிறோம். அதுலேருந்து நம்ம வெஸ்ட்டை நோக்கி பயணிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் த நாவல் நேம் ஜர்னி டு த வெஸ்ட். ஸோ சைனீஸ் மித்தாலஜி பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு அடுத்து நம்ம நாவலில் போக போக வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சைனீஸ் மித்தாலஜி எப்படி உருவாச்சு, ஆரம்பத்துலேருந்து வந்து எப்படி ஒரு விஷயமும் உருவாச்சுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ஜர்னி டு த வெஸ்ட் நாவல். இன்னும் ஒரு 3 லிட்ரேச்சர் இருக்குது. அது இன்னும் கதைகள் நிறைய மித்தாலஜி சம்மந்தப்பட்ட கதைகள் வரும். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒரு லிட்ரேச்சராக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இது சாப்டருக்குள்ளே போக முடியாது, ஒரு 100 சாப்டர்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோலேருந்து நம்ம சாப்டர்ஸ்குள்ளே போகலாம். மங்கி கிங்குன்னு செல்லமாக கூப்பிடப்படுற சன் வு காங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?